இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், சி, என் சோபா சந்திராவை கொண்ட கொலகாரம் கூட எனக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்க? போடா. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் நிரபராதி. குற்றவாளி யாருன்னு நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆனா உங்க கூட நிழலா இருக்கிறவங்க தான் அந்த குற்றவாளி. போங்க. சரத்சந்திரா சார், உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட பேசுற அளவுக்கு பெரிய ஆளு இல்ல நானு. ஆனா ஆனா அவர் ஒன்னும் சோபா சந்திராவை நிஜமா கொல்லலங்க. சோபா சந்திரா கிட்ட அவர் என்னமோ என்னையும் என் பிள்ளைங்களையும் காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரே ஒரு உண்மையை மறைச்சாரே தவிர அவங்கள எப்பவும் அவர் சாமி மாதிரி தாங்க பாப்பாரு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்தோம் கூட என்ன அவங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் எப்பவும் அத சொல்லி பூரிச்சு போவாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை கூட சொல்லிடலான்னு நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ளேயே சோபா சந்திரா மேடம் சொல்ல முடியாத தூரத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆசை எல்லாம் ஒண்ணும் வளர்த்துக்கல. உன்னோட வீட்டுக்காரன் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. என் தங்கச்சி மேல பகைய வச்சுக்கிட்டு நடிச்சு அவளை நல்ல ஏமாத்தி இருக்கா. ஐயோ, அது போயிங்க. அதுல எந்த உண்மையும் இல்ல. இப்ப அவரு சொன்னாரே, உண்மையான குற்றவாளி உங்க நிழல் தானே. அந்த நிழல் வேற யாரும் இல்லங்க, அபூர்வாதான். ஆமாங்க, அபூர்வாதான் சோபா சந்திரன் மேடம் கொன்னது. அது வீடியோல கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அத நான் என் கண்ணால பார்த்தேங்க. ஓஹோ, உன் மருமக சொன்ன அதே கதைய இப்ப நீயும் சொல்லிட்டு இருக்கல. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. அத நான் பார்த்தேன்னு நீ சொல்ற. அப்படின்னா அந்த வீடியோவை எனக்கு ஏன் காமிக்கவே இல்ல? அத ரிப்பேர் பண்ண கொடுத்திருக்கேன். வாய மூடு. ஒரே கதைய மறுபடியும் சொன்னா நான் அதை நம்பிடுவேன் நினைக்கிறியா? அந்த ராஸ்கல் கேபி தான் என்னோட சோபா சந்திராவை கொன்னு இருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ சாரதா. ஒருவேளை அவன் எந்த தண்டனையும் கிடைக்காம வெளியே வந்தான்னா நானே அவனை கொன்னுடுவேன். மீரா,